Hello students, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா யூனிட் 7ல மென்சுரேஷன் எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் சம் 7.1லேருந்து பார்க்கலாம். ஸோ பேஜ் நம்பர் 271ல் இருக்குது. எல்லாம் புக் எடுத்துக்கோங்க. புக்கில் பேஜ் நம்பர் 271ல் இருக்குது. ஸோ கொஸ்டின் புக்கில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். Example 7.1. A cylindrical drum has a height of 20 cm and base radius of 14 cm. Find its curved surface area and the total surface area அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு சிலிண்ட்ரிக்கல் ட்ரம் இருக்காமா நம்மளுக்கு. ஸோ சிலிண்ட்ரிக்கல் ட்ரம்னா நம்மளுக்கு இப்படி தானே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிலிண்ட்ரிக்கல் ட்ரம் இருக்குது. ஸோ இதனோட ஹைட் வந்து எனக்கு 20 சென்டிமீட்டராமா. தென் பேஸ் ரேடியஸில் இந்த ரேடியஸ் வந்து எனக்கு 14 சென்டிமீட்டர்னு தந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ ஹைட்டும் ரேடியஸும் தந்துட்டாங்க. அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் இட்ஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா எனக்கு சிஎஸ்ஏ, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா எனக்கு டிஎஸ்ஏ. ஓகேவா? ஸோ இங்கே எழுதிக்கோங்க. கிவன் என்னென்ன தந்திருக்காங்க? ஹைட் 20 சென்டிமீட்டர், ரேடியஸ் வந்து 14 சென்டிமீட்டரா. அப்போ சிஎஸ்ஏ ஆஃப் அ சிலிண்டர் என்ன? சிஎஸ்ஏ ஆஃப் அ cylinder is equal to formula என்ன நமக்கு 2 pi RH square units. ஓகேவா? ஸோ 2 into பையோட வேல்யூ 22/7 into R வந்து 14 into height என்னது எனக்கு 20. ஸோ இப்போ இது ரெண்டு கேன்சல் பண்ணால் 1 7s are 7, 2 7s are 14 வருமா? இப்போ பாருங்கள், 2 into 22 எனக்கு 44 ஆயிரும். ஸோ 44 into 2 into 20 இருக்கா? ஸோ 44 into 2 எனக்கு என்ன ஆயிரும்? 4 2s are 8, 4 2s are 8, 88 into 20 ஆயிரும். ஸோ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் 0, இந்த 0 இங்கே வந்துடும். 8 2s are 16, பேலன்ஸ் 1, 8 2s are 16, இங்கே 17, 16 + 1 17 ஆயிருமா? 1760 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ சிஎஸ்ஏ ஆஃப் அ சிலிண்டர் என்ன வந்திருக்கு? 1760 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட் டிஎஸ்ஏ கண்டுபிடிப்போமா? டிஎஸ்ஏ ஆஃப் அ சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? 2 pi r into h plus r ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ நீங்கள் எந்த சம் போட்டாலும் இந்த மாதிரி சிஎஸ்சி ஆஃப் அ சிலிண்டர், டிஎஸ்சி ஆஃப் அ சிலிண்டர்னு போடும்போது நம்ம இங்கே ஸ்கொயர் யூனிட்ஸ்ன்னு போடணும். ஸோ இதே வால்யூம் கண்டுபிடிச்சா நம்ம கியூப் யூனிட்ஸ்ன்னு போடணும். ஸோ வால்யூம் ஆஃப் அ சிலிண்டர் அப்படின்னு வால்யூம் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது இங்கே கியூபிக் யூனிட்ஸ் வரும். ஓகேவா? சிஎஸ்ஐக்கும் டிஎஸ்ஐக்கும் எனக்கு ஸ்கொயர் யூனிட்ஸு, வால்யூம்னா கியூபிக் யூனிட்ஸ் வரும். எனக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 2 into பையோட வேல்யூ 22/7 into ஆரோட வேல்யூ எனக்கு 14. இங்கே ஹைட் என்ன எனக்கு 20 ப்ளஸ் ஆரோட வேல்யூ 14. ஸோ இது கேன்சல் பண்ண எனக்கு 2 வரும். ஸோ 2 into 22 44, 44 into 2 எனக்கு 88 வரும். இன்ட்டு இங்கே என்ன இருக்குது? 434 வரும் எனக்கு. 20 + 14 34. ஸோ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். ஸோ இங்கே போடுறேன். 34 into 88. ஸோ 8 4s are எனக்கு என்ன வரும்? 32 வருமா? ஸோ 2 பேலன்ஸ் 3, 8 3s are 24 are 24 + 3 27. ஸோ அதே மாதிரி 8 4s are எனக்கு என்ன வரும்? 32 பேலன்ஸ் 3, 8 3s are 24, 24 + 3 27. ஸோ 2992 2992 வருதா? ஸோ இதே என்னோட ஆன்சர் 2992 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ என்னோட டிஎஸ்ஏ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா 2992 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 7.2 பாருங்கள். புக்கில் பேஜ் நம்பர் 272ல் இருக்குது. 272 எடுத்துக்கோங்க புக்கில். ஸோ இந்த சம் என்னன்னா, the curved surface area of a right circular cylinder of height 14 cm is 88 cm square. Find the diameter of the cylinder அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 7.2 பாருங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்ன தந்திருக்காங்க? சிஎஸ்ஐ தந்திருக்காங்க. the curved surface area of a right circular cylinder of a height 14 cm தந்திருக்காங்க. இஸ் 88 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன நம்மளுக்கு? சிஎஸ்ஏ வந்து 88 சென்டிமீட்டர் ஸ்கொயரா. ஸோ சிஎஸ்ஏயோட வேல்யூ தந்துட்டாங்க, ஹைட் தந்துட்டாங்க. ஹைட் வந்து 14 சென்டிமீட்டர்னு தந்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நம்ம
ஹைட் பண்ணிட்டாங்க, டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ டயாமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டு இன்டூ 2 பண்ணால் எனக்கு டயாமீட்டர் கிடச்சிடும். ஓகேவா? ஸோ சிஎஸ்ஏ ஆஃப் அ சிலிண்டர் ஃபார்முலா என்ன நம்மளுக்கு? ஸோ சிஎஸ்ஏ ஆஃப் அ சிலிண்டருக்கு வேல்யூ தந்திருக்காங்க என்னவா? 88 ஸ்கொயர் சென்டிமீட்டர். சரியா? 88 ஸ்கொயர் சென்டிமீட்டரு. ஸோ இப்போ ஃபார்முலா என்ன நம்மளுக்கு? சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா 2πRH இஸ் ஈக்குவல் டு 88 வரும். ஓகேவா? ஸோ 2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் எனக்கு தெரியாது, இன்ட்டு ஹைட் வந்து 14. ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த ஆரை ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டேன்னா டயாமீட்டர் கண்டுபிடிக்கிறது எனக்கு ஈஸி. ஸோ ரேடியஸ் கூட 2 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு டயாமீட்டர் வந்துடும். ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு 88. இப்போ கேன்சல் பண்ணுறதுல இது கேன்சல் ஆகும். 1 7s are 7, 2 7s are 14. ஓகேவா? ஸோ 2 இன்ட்டு 22 44 இன்ட்டு 2 எனக்கு 88 ஆறுன்னு இருக்கும். இஸ் ஈக்குவல் டு இங்கேயும் 88 இருக்கா? ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 88/88. ஆர் இஸ் ஈக்குவல் டு எனக்கு 1ன்னு வந்துடுமா? ஸோ ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. therefore diameter இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஆர். ஸோ 2 இன்ட்டு ரேடியஸ் எனக்கு என்ன கிடச்சிருக்கு? 1. ஸோ 2 இன்ட்டு 1 என்ன ஆயிரும்? எனக்கு 2 தான் ஆகும். அப்போ நம்ம டயாமீட்டர் டி இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? ரேடியஸ் மட்டும் கண்டுபிடிச்சி நிறுத்திடாதீங்க. அவங்க கொஸ்டினில் டயாமீட்டர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்டூ 2 பண்ணால் நம்மளுக்கு டயாமீட்டர் வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 7.3 பாருங்கள். ஸோ கொஸ்டினில் பாருங்கள், a garden roller whose length is 3 meter long and whose diameter is 2.8 meter is rolled to level a garden. How much area will it cover in 8 revolutions அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு அவங்க என்னென்ன தந்திருக்காங்கன்னு பாருங்கள். லென்த்து. ஸோ லென்த்னா ஹைட்டு. ஸோ ஹைட் எனக்கு என்னவா? 3 மீட்டரா. அதுக்கப்புறம் டயாமீட்டர் தந்திருக்காங்க. டயாமீட்டர் எவ்வளோ தந்திருக்காங்க? 2.8 மீட்டர்னு தந்திருக்காங்க. ஸோ புக்லேயே ஃபிகர் தந்திருக்காங்க. அந்த ரோலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்குது. ஓகேவா? ஸோ அது இப்படி நம்ம கார்டனை வந்து சேமாக கரெக்டாக இருக்கிறதுக்கு அது இப்படி ஃப்ளோர் பண்ணும்போது நம்மளுக்கு 8 ரெவல்யூஷனுக்கு எவ்வளோ ஏரியா கவர் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அந்த ஃபிகர் பாருங்கள் எல்லோரும். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி சிலிண்ட்ரி ஷேப்பில் தானே இருக்குது. ஸோ சிலிண்ட்ரி ஷேப்பில் இருக்கும்போது இது இப்படி நம்ம தள்ளி போகும்போது ஒரு ரொட்டேஷன்னா இப்படி தள்ளி போகும்போது நம்மளுக்கு அது அப்படியே போகும்போது இப்படி ஒரு ஃபுல் சர்க்கிள் வரும்போது இப்படி ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரும்போது நம்மளுக்கு அது என்னவாகும்? இந்த ஃபுல்லாக கவர் ஆகிறது எனக்கு சிஎஸ்ஏன்னு சொல்லுவோமா? ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா நேராக நிற்க வச்சு இப்படி தான் இருக்குது எனக்கு. ஸோ இந்த ஃபுல் சர்ஃபேஸ் நான் என்ன சொல்லுவேன்? இது ஃபுல்லாக நான் சிஎஸ்ஏன்னு சொல்லுவேனா? ஸோ அதான் இப்போ நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா சிஎஸ்ஏ தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். சிஎஸ்ஏ ஃபைன் பண்ணிவிட்டு ஒரு ரெவல்யூஷனுக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். அதே 8 ரெவல்யூஷனுக்கு எவ்வளோன்னு கேட்டால் 8 இன்ட்டு சிஎஸ்ஏ மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள். ஸோ டயாமீட்டர் 2.8னா நம்ம ரேடியஸ் என்ன பண்ணுவோம்? ரேடியஸ் வந்து 1.4 மீட்டர் வருமா? ஸோ இது எப்படி கண்டுபிடிப்போம்? 2.8 டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா 1 2s are 2. அதே மாதிரி இங்கேயும் 1 2s are 2. இங்கே பாயிண்ட் இருக்கனால பாயிண்ட்டு 4 2s are 8. அப்போ 1.4 வந்துச்சா? ரேடியஸ் வந்து 1.4. ஸோ பாருங்கள், ஏரியா கவர்ட் இன் 1 ரெவல்யூஷன். ஸோ 1 ரெவல்யூஷன்னா ஒரு தடவை இப்படி ஃபுல்லாக சுற்றி வரும்போது அது ஃபுல்லாக சுற்றுமா? ஸோ அது என்னன்னு சொல்லுவோம்? சிஎஸ்ஏன்னு சொல்லுவோமா? அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா சொல்லுவோமா? அது வந்து என்னது? சிஎஸ்ஏ, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ சிஎஸ்ஏக்கு ஃபார்முலா என்ன? 2πRH ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ 2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ 1.4 இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ வந்து எனக்கு 3. ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இதுவும் கேன்சல் பண்ணலாம். 1 7s are 7, 2 7s are எனக்கு 14 வரும். ஓகேவா? ஸோ இது கேன்சல் பண்ணால் இங்கே பாயிண்ட் இருக்குது. 1 வந்து 7 டேபிள் எனக்கு வராது. அதனால 0 போட்டுட்டு இங்கே பாயிண்ட் இருக்குனால பாயிண்ட்டு 2 நம்பர் சேர்த்து எடுத்துக்கோங்க. அப்போ 14 எவ்வளோ டைம்ஸ் வரும்? 2 டைம்ஸ் வரும். அப்போ 0.2 வருமா? ஸோ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் 44 இன்ட்டு 3 எனக்கு என்ன வரும்னு பாருங்கள். இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 26.4 மீட்டர் ஸ்கொயர்னு வரும். ஓகேவா?
இது என்னது? ஏரியா கவர்ட் இன் 1 ரெவல்யூஷன். ஏரியா கவர்ட் இன் 1 ரெவல்யூஷன் எழுதிக்கோங்க. ஸோ இது வந்து 26.4 மீட்டர் ஸ்கொயர். இது ஒன்று தான் தந்திருக்காங்க. ஆனால் அங்கே இந்த மாதிரி 8 ரெவல்யூஷன் இந்த மாதிரி 8 தடவை போகும்போது நம்மளுக்கு எவ்வளோ ஏரியா கவர் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏரியா கவர்ட் இன் 8 ரெவல்யூஷன். அப்போது 8 ரெவல்யூஷனுக்கு ஒரு ரெவல்யூஷனுக்கு வந்து 26.4னா இதே 8ஆக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? 8 கூட இதை மல்டிப்ளை பண்ணிட்டா 8 ரெவல்யூஷனுக்கு எவ்வளோ ஏரியா கவர் ஆகுதுன்னு எனக்கு வந்துடும். ஸோ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 21.2 மீட்டர் ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? ஸோ இதான் ஏரியா கவர்ட் இன் 8 ரெவல்யூஷன். ஸோ ஏரியாங்கிறனால நம்ம மீட்டர் ஸ்கொயர் போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் எக்ஸாம்பிள் 7.3. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் 7.4 பாருங்கள். புக்கில் பேஜ் நம்பர் 273 இருக்கு. பேஜ் நம்பர் 273. ஸோ அதில் நான் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். இஃப் 1 liter of paint covers 10 meter square, how many liters of paint is required to paint the internal and external surface areas of the cylindrical tunnel whose thickness is 2 meter, internal radius is 6 meter and height is 25 meter அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இந்த திக்னஸ்ஸு இன்டர்னல் ரேடியஸ் இந்த மாதிரியெல்லாம் வந்துச்சுனாலே எனக்கு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும். ஓகேவா? ஹாலோ சிலிண்டர்னு சொல்லிக்கலாம். அது அவங்களே தந்திருக்காங்க. ஏரியாஸ் ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் டனல் அப்படின்னாலே நம்மளுக்கு ஹாலோ சிலிண்டர் அது. ஸோ ஹாலோ சிலிண்டர் எப்படி இருக்கும்? ஸோ இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் இருக்கும், இதுக்குள்ளே ஒரு இது இருக்கும். ஸோ இதுதான் என்னோட ஹாலோ சிலிண்டரு. இதில் இந்த திக்னஸ் எவ்வளோவான்? 2 மீட்டரா. ஸோ திக்னஸ் 2 மீட்ரு. நெக்ஸ்ட் என்ன தந்திருக்காங்க? ரேடியஸ் தந்திருக்காங்க. இன்டர்னல் ரேடியஸ்னால் இந்த குட்டி இது இருக்குல்ல, ஸோ இதுதான் இன்டர்னல் ரேடியஸ். எக்ஸ்டர்னல் ரேடியஸ்னால் இதனோட இதுதான் எக்ஸ்டர்னல் ரேடியஸ். ஸோ இன்டர்னல் ரேடியஸ்னால் இது வந்து எனக்கு 6 மீட்டரா. 6 மீட்டர்னு தந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹைட், இந்த ஃபுல் ஹைட் வந்து எனக்கு 25 மீட்டர் அப்படின்னு தந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ எப்படி போடலான்னு பாருங்கள். ஸோ இப்போ இதில் கொஸ்டின் என்னென்னா, இந்த சிலிண்டர் ஹாலோ சிலிண்டர் இருக்குல்ல, ஸோ இதில் வந்து நம்ம இந்த அவுட் சைடும் இந்த இன்சைடும் நம்ம பெயிண்ட் பண்ணுவோமா? ஸோ அப்படி பெயிண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ லிட்டர் பெயிண்ட் தேவைப்படும்னு கேட்டிருக்காங்க. சுற்றி இந்த அவுட் சைட் பண்ணுறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஹோல் மாதிரி இருக்கும், நம்ம ஏதாச்சும் போட்டு வச்சுக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ உள்ளேயும் நம்ம பெயிண்ட் பண்ணணும். அதுக்கு டோட்டலாக எவ்வளோ லிட்டர்ஸ் தேவைப்படும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்னென்ன இருக்குது? இன்டர்னல் ரேடியஸ் வந்து 6 சென்டிமீட்ரு, திக்னஸ் வந்து 2 மீட்ரு, சாரி இது மீட்டர், ஹைட் வந்து எனக்கு 25 மீட்டர். ஓகேவா? ஸோ இப்போ நான் கேபிட்டல் இந்த எக்ஸ்டர்னல் ரேடியஸ், இந்த பெரிய ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும். ஸோ கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் ஆர் ப்ளஸ் திக்னஸ்ன்னு வச்சுக்கலாமா? ஸ்மால் ஆருங்கிறது எனக்கு இந்த இன்டர்னல் ரேடியஸு, இங்கேருந்து இது வரைக்கும் ஸ்மால் ஆரு. அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும், இங்கேருந்து இது வரைக்கும் எனக்கு என்னது 2 மீட்டர்னு இருக்குது. இது வந்து திக்னஸ்ஸு. ஸோ இதுவும் இது ரெண்டும் ஆட் பண்ணால் எனக்கு இந்த ஃபுல் லென்த் கிடைக்குமா? சரியா? இங்கேருந்து இது வரைக்கும் 6ஆ, இங்கேருந்து இது வரைக்கும் எனக்கு 2ஆ. சரியா? அப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணால் எனக்கு எக்ஸ்டர்னல் ரேடியஸ், பெரிய ரேடியஸ் கிடைக்கும். அதை நான் 6ன்னு வச்சுக்கிறேன். ஸோ ஸ்மால் ஆர் வந்து எனக்கு 6 ப்ளஸ் திக்னஸ் வந்து 2. அப்போ கேபிட்டல் ஆர் என்ன வரும்? எனக்கு 8ன்னு வரும். 8 மீட்டர்னு வரும். ஓகேவா? ஸோ இது பெயிண்ட் பண்ணுறதுக்கு இந்த சர்ஃபேஸ் ஏரியா இது ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணுறோமா? அப்போ இது என்ன ஆகும்? சிஎஸ்ஏ தான் நம்ம போட போகிறோம். சிஎஸ்ஏ ஆஃப் அ சிலிண்ட்ரிக்கல் டனல். CSA of a cylindrical tunnel is equal to CSA of a hollow cylinder. So CSA of a hollow cylinder formula enakku 2 pi into capital R plus R into H square units. So 2 into pi oda value 22/7 into capital R oda value 8 plus small r வந்து 6, H oda value வந்து எனக்கு 25.
ஓகேவா. ஸோ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 2 × 22/7, 8 + 6 எனக்கு 14 ஆயிரும். 14 × இங்கே ஒரு 25 இருக்குது. ஸோ இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா எனக்கு 2 ஆயிருமா. ஸோ 2 × 22 44, 44 × 2 88 × இங்கே இருக்க 25 எனக்கு வந்துடும். ஸோ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள். இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 2200 m² வரும். சரியா. அப்போ CSA ஆஃப் அ சிலிண்ட்ரிக்கல் என்னது, CSA ஆஃப் ஹாலோ சிலிண்டர். ஸோ என்னோட ஹாலோ சிலிண்டர் எவ்வளோ, 2200 m². ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் அவங்க கொஸ்டினில் என்ன தந்துருக்காங்க, ஏரியா ஒரு ஏரியா கவர்ட் பை 1 liter ஆஃப் பெயிண்ட் இஸ் ஈக்குவல் டு 10 m². சரியா. 1 லிட்டர் பெயிண்ட்டை வச்சு 10 m²க்கு நம்ம பெயிண்ட் அடிக்கலாமா. இதே 2200 ஏரியாவுக்கு எவ்வளோ பெயிண்ட் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எழுதிக்கலாம், ஏரியா கவர்ட் பை 1 liter 10 m². 1 லிட்டரை வச்சு 10 m²க்கு பெயிண்ட் அடிக்கலாமா. அப்புறம் நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ் required to paint the tunnel. அப்போ எவ்வளோ வரும், எவ்வளோ லிட்டர்ஸ் வேணுன்னா இந்த டோட்டல் டிவைடட் பை 10 பண்ணிக்கோங்க. டிவைடட் பை 10 பண்ணால் இதுவும் கேன்சல் ஆகிட்டு பேலன்ஸ் 220 லிட்டர்ஸ் தேவைப்படும் எனக்கு. சரியா. இந்த ஃபுல் சிலிண்ட்ரிக்கல் டனலும் எனக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு 220 லிட்டர்ஸ் தேவைப்படும். ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர் ஃபார் த எக்ஸாம்பிள் 7.4. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 7.5 பாருங்கள். புக்கில் பேஜ் நம்பர் 275 இருக்குது. ஸோ புக்கில் பேஜ் நம்பர் 275. ஸோ கொஸ்டின் நான் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். The radius of a conical tent is 7 meter and the height is 24 meter. Calculate the length of the canvas used to make the tent if the width of the rectangular canvas is 4 meter அப்படின்னு தந்திருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த கோனிக்கல் டென்ட் இருக்குது இந்த மாதிரி. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஒரு கோனிக்கல் டென்ட்டு போடுறாங்க. ஸோ இதனோட ஹைட் எவ்வளோ தந்திருக்காங்க, ஹைட்னா இது. ஸோ என்னோட ஃபுல் ஹைட்டு நீங்கள் இப்படி போட்டுக்கோங்க. என்னோட ஹைட் எவ்வளோன்னு 24 மீட்டரா. ரேடியஸ் என்ன தந்திருக்காங்க, ரேடியஸ் வந்து 7 மீட்டர்னு தந்திருக்காங்க. ஸோ ரேடியஸ் 7 மீட்டர். நெக்ஸ்ட் என்ன தந்திருக்காங்க, the length of the canvas used to make the tent if the width of the rectangular canvas is 4 meter அப்படின்னு தந்திருக்காங்க. ஸோ கேன்வாஸ்னு இந்த இடத்துல என்னென்னா, ஸோ ரெக்டாங்குலர் ஷேப்பில் நம்மளுக்கு ஒரு டென்ட் போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, துணி இல்லைன்னா சம்திங் வேறு ஏதாச்சும் டென்ட்டு போடுவோம்ல. ஸோ இந்த துணியால் டென்ட் போடுறாங்களாம். சரியா. ஸோ அந்த மெட்டீரியல் டென்ட் போடுறதுக்கான மெட்டீரியல் அது, அதை தான் கேன்வாஸ்னு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கா. இதனோட வித்து வந்து 4 மீட்டரா. சரியா. வித்துனா இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன, பிரெத்து வந்து 4 மீட்டரா, லென்த்து கேட்குறாங்க. பிரெத் வந்து 4 மீட்டரு, லென்த்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஸோ என்னோட பிரெத்து 4, லென்த்து நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ இந்த துணியை வச்சு தான் நம்ம இந்த டென்ட்டை போடுறோம். ஓகேவா. ஸோ இந்த துணினா நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணதுனா நம்மளுக்கு இந்த மாதிரி டென்ட் மாதிரி வரும். ஸோ டென்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே மட்டும்தான் இப்படி இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்றுமே இருக்காது. கீழே நம்ம டென்ட்டுக்கு ஏதாச்சும் யூஸ் பண்ணுவோமா, நம்ம கீழே வேணால் வேறு ஏதாச்சும் போட்டுக்கலாம். பட் இந்த துணி வந்து மேலே டென்ட் போடுறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். கீழே நம்மளுக்கு காலியாக தான் இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ மேலே இந்த சர்ஃபேஸ் மட்டும் நம்மளுக்கு வரனால இது என்னவா இருக்கும், CSAவாக இருக்கும். ஸோ புக்கில் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இப்படி போட்டுக்கோங்க, நான் சொல்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த துணியை வச்சு இந்த மாதிரி டென்ட்டு செய்கிறாங்க. சரியா. இப்போ இந்த துணியோட இது தந்திருக்காங்க, பிரெத்து 4 மீட்டரா, லென்த்து கண்டுபிடிக்கணும். இந்த டென்ட்டோட ஹைட்டும் ரேடியஸும் தந்திருக்காங்க. ஸோ இது எப்படி போடலான்னா, ஏரியா ஆஃப் அ rectangular canvas. So area of a rectangular canvas is equal to CSA of a cone. ஓகேவா. ஸோ இது எந்த ஷேப்பில் இருக்குது, கோன் ஷேப்பில் தானே இருக்குது. ஸோ CSA of a cone. புரிஞ்சுதா. ஸோ இதில் எவ்வளோ ஏரியா இருக்கோ அதே ஏரியா தான் எனக்கு இங்கே கவர் ஆகும். அப்போனா திஸ் ஈக்குவல் டு திஸ்ன்னு வச்சுக்கலாமா. இந்த துணியை அப்படியே மடித்து தான் நம்ம டென்ட்டு போட போகிறோம். ஸோ இங்கே எவ்வளோ துணி இருக்கோ அதே துணி தான் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ இப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலர் கேன்வாஸ்னால் ரெக்டாங்கிள்னாலே தெரியும். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்ன நம்மளுக்கு? எல் இன்ட்டு பி. அது மாதிரி சிஎஸ்சி ஆஃப் கோனோட ஃபார்முலா என்ன எனக்கு? பை ஆர்எல். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எனக்கு கோனுக்கு பையோட வேல்யூ தெரியும். ஆரோட வேல்யூ வந்து 7. ஆரோட வேல்யூ வந்து 7 மீட்டரு. ஸோ இந்த எல்லுங்கிறது என்னது? இந்த ஸ்லாண்ட் ஹைட்டு தான் எனக்கு எல்லு. ஸோ இந்த வேல்யூ எனக்கு தெரியாது. இந்த ஸ்லாண்ட் ஹைட் நான் கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எல் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் சைடில் போடுறேன் பாருங்கள். எல் இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கும் எனக்கு? ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர்னு இருக்குமா? இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர்னா எனக்கு என்னது? ரேடியஸ் வந்து 7 ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர் என்னது? 24 ஸ்கொயர். ஓகேவா? ஸோ ரூட் ஆஃப் 7 ஸ்கொயர் வந்து 49 ப்ளஸ் 24 ஸ்கொயர் வந்து எனக்கு 576. ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணால் எனக்கு ரூட் ஆஃப் 625 வரும். ஸோ 625 எதனோட ஸ்கொயர் நம்பர்னு ஸ்கொயர் ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா 25. சரியா? ரூட் ஆஃப் 25 இன்ட்டு 25ன்னு வரும். ஸோ ரூட்லேருந்து வெளியே எடுக்கும்போது ஒரு 25 மட்டும் வரும். ஸோ ஸ்லாண்ட் ஹைட் எனக்கு என்ன? எல். ஸ்லாண்ட் ஹைட்னா எல் வந்து எனக்கு 25. ஓகேவா? ஸோ நான் எல் கண்டுபிடிச்சிட்டேன் இப்போது. ஸோ இப்போ இங்கே வந்துருங்க, மெயின் பார்ட்டுக்கு வந்துருங்க. ஸோ இந்த இடத்துல எனக்கு லென்த்து தான் நான் கண்டுபிடிக்கணும். எல் இஸ் ஈக்குவல் டு இந்த லென்த்து வேறு, இங்கே வந்து எல்லுங்கிறது ஸ்லாண்ட் ஹைட்டு, இங்கே வந்து லென்த்து. ஓகேவா? ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த எல்லும் இங்கே வர எல்லும் சேம்னு நினச்சிக்காதீங்க. ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டு. சேம்னு நினச்சிட்டு கேன்சல்லாம் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல ரெக்டாங்குலரில் வந்து லென்த்து, இங்கே வந்து இந்த ஸ்லாண்ட் ஹைட்டு, இந்த சாஞ்சு இருக்கா? ஸோ இதனோட ஹைட்டு தான் இந்த இடத்துல நம்ம எல்லுன்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த எல்லும் இந்த எல்லும் எனக்கு சேம் இல்லை. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எல் அப்படியே வச்சுக்கோங்க. இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பிரெத் என்ன? ரெக்டாங்கிளுக்கு பிரெத் என்ன தந்திருக்காங்க? 4 இஸ் ஈக்குவல் டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ எனக்கு என்ன? 7 இன்ட்டு எல்லோட வேல்யூ ஸ்லாண்ட் ஹைட் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கேன் 25ன்னு. சரியா? கோனுக்கு தான் இது கண்டுபிடிச்சிருக்கேன் ஸ்லாண்ட் ஹைட்டு. ஓகேவா? ஸோ இந்த 7 எனக்கு கேன்சல் ஆயிடுமா? ஸோ அப்போ எல் இஸ் ஈக்குவல் டு 22 இன்ட்டு 25ன்னு இருக்கும். இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்க 4 இந்த சைடு வந்துச்சுன்னா எனக்கு டிவிஷனில் வந்துடுமா? ஸோ பை 4ன்னு வந்துடும். ஸோ இப்போ இது ரெண்டும் நான் கேன்சல் பண்ணலாமா? இது ரெண்டு 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 2 டைம்ஸ் வரும். இது பார்த்தீங்கன்னா 11 டைம்ஸ் வருமா? 1 2 are 2, 1 2 are 2. ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. 25 இன்ட்டு 11 பண்ணால் 25 வரும். ஸோ 5 7 2 275/2ன்னு வரும். ஸோ இதை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 275/2 பண்ணால் 2 வந்து 1 டைம்ஸ் வரும். இங்கே 0 ஆயிரும். இந்த 7 கீழே இருக்குங்க. 7 2 டேபிளில் வராது. அது கம்மியான நம்பர் வந்து 6 3 டைம்ஸ் வரும். ஸோ இது ரெண்டும் நம்ம மைனஸ் பண்ணால் 1. ஸோ இந்த 5 கீழே இருக்கிருங்க. ஓகேவா? இப்போ 15 ஆயிரும். 15 2 டேபிளில் வராது. அது கம்மியான நம்பர் வந்து 14 7 டைம்ஸ் வரும். இது ரெண்டும் மைனஸ் பண்ணால் 1. ஸோ 1 2 டேபிளில் வராது. பாயிண்ட் வச்சு நான் 0 சேர்த்திக்கிறேன். அப்போ 10 ஆயிரும். 10 வந்து எனக்கு 5 டைம்ஸ் வரும். ஓகேவா? ஸோ 10 - 10 எனக்கு 0 ஆயிரும். அப்போது என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? 275/2 பண்ணால் எனக்கு 137.5ன்னு கிடச்சிருக்கு. ஸோ லென்த் என்ன? இந்த ரெக்டாங்கிளோட லென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா 137.5 மீட்டர். ஓகேவா? ஸோ நீங்கள் இது எப்படி எழுதணும்? therefore the length of the rectangular canvas என்னது? 137.5 மீட்டர். ஓகேவா? ஸோ இது என்னோட ஃபைனல் ஆன்சர். ஸோ அதே மாதிரி எக்ஸாம்பிள் 7.6 வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு. ஸோ ஈஸியான சம் தான் அது. சரியா? அது நீங்கள் போடுங்க. எல் கண்டுபிடிக்கிறது தான், நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது டிஎஸ்சி ஃபார்முலா அப்ளை பண்ணி தந்திருக்க வேல்யூவெல்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா பேலன்ஸ் எல் மட்டும் இருக்கும். அந்த எல் மட்டும் நம்ம லெஃப்ட் சைடு வச்சுட்டு ரைட் சைடு எல்லாத்தையும் கொண்டு போய் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எல் கிடச்சிடும். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் 7.6 வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.